இந்த போலீஸ் கஸ்டடி டெத்ல வந்து 24 ஃபேமிலி பாதிக்கப்பட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு எதிர்கட்சி எந்த கட்சிக்கும் தோணல எல்லா ஃபேமிலியும் ஒரு மேடையில கொண்டு வரணும்னு கொண்டு வந்து நிக்க வச்சார் விஜய். திமுக மாதிரி ஒரு இயக்கம் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், அதுலயும் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற அரிய வகை கோடைக்கால பிரச்சனைகளுக்காக ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா கோடை பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் வருது. அதுவும் பெண்கள் மட்டும்தான். அதுவும் பெண்கள் மட்டும்தான். அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து ஒரு சல்மான் கான் ஷாருக் கானை பாக்குற மாதிரி ஒரு கிரஷாவோ ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவரை பார்க்கல, அவரை வந்து நாங்க ஒரு தம்பியா பாக்குறோம், எங்க குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம் அப்படின்றாரு. அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து அது நீங்க அதை எப்படி பிரேக் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவர்மெண்ட் மேல கேள்வி கேட்கறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பாதிக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. அன்னைக்கு மார்னிங்கு ஒரு எதிர்கட்சியும் டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் வாசல்ல போய் போராட்டம் பண்ணல. திமுக எதிர்கட்சியா இருந்தா மறுநாள் காலையில அங்க போயிருப்பாங்க. திமுகவுடைய இந்த 5000 ரூபாய் பீகார்ல இதை கொடுக்கும் போது, பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் அறிவிக்கும் போது அதை திமுக எதிர்த்தாங்க. பிஜேபி அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னே நாமளும் வந்து தேர்தல் வெற்றிக்காக அடாப்ட் பண்ண ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு.